கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த ஊருக்கு 1.5 வருஷம்தான் ஆகுது. ஆனால் இங்கே வந்த புதுசில் எனக்கு சுத்தமாகவே இங்கே எதுவுமே செட் ஆகலை, அதுவும் பிடிக்கவும் இல்லை. ஆனால் இப்போ எனக்கு போக போக எல்லாமே பழகிருச்சு. காலேஜாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் கர்த்தர் என்னை எப்படின்னா ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே வச்சுருக்காரு. அங்கே இருக்க எல்லார காட்டிலும் கர்த்தர் என்ன மேன்மையாக வச்சுருக்காரு. யார் யாரெல்லாம் என்ன இதாக பேசினாங்களோ அவங்க முன்னாடி கர்த்தர் என்ன மேன்மையாக வச்சுருக்காரு. அதுவும் இல்லாமல் இங்கே நான் அந்த சபையில் இருந்ததோடு இந்த சபையில் நான் நிறைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துருக்கேன். என்ன அப்படின்னா இங்கே நின்று நான் ப்ரைஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், எனக்கு தகுதி இருக்கா என்னன்னு தெரில. ஆனால் ஆண்டவர் எனக்கு அந்த தகுதியை கொடுத்தீங்க முன்னாடி நிற்க வச்சுருக்காரு. அதே போல் மாத்தூர் சபையில் நான் தான் சங்கீத பகுதி 2 தடவை எடுத்திருக்கேன். அது எனக்கு தகுதி எனக்கு இருக்கான்னு தெரில. ஆனால் அந்த ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்ததுக்காக கர்த்தரை கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். இந்த ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். தகுதியற்ற நம்ம கர்த்தர் தகுதியுடையவராய் மாற்றுகிறார், அது உண்மைதான். தகுதி இல்லைன்னா முதல்ல ஊழியக்காரங்க சொல்ல மாட்டாங்க. ஆமென், அல்லேலூயா. தகுதி இல்லைன்னா கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். தகுதி இல்லைன்னா சபையில் கர்த்தர் முன்னாடி நிறுத்த மாட்டார். ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை நம்ம தகுதின்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நமக்குன்னு மாம்சத்தில் சில குவாலிஃபிகேஷன் இருக்கும். அந்த குவாலிஃபிகேஷன் தான் நம்ம தகுதின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், இல்லையா? ஆனால் உங்களுக்கு நல்லா ஒன்று புரிகிற மாதிரி சொல்கிறேனே, கவனிங்களேன். சாமுவேல் ஈசாயினுடைய வீட்டுக்கு போயிருக்கிறாரு. ஈசாயினுடைய வீட்டுக்கு எதுக்கு போயிருக்காரு அப்படின்னா, சவுல் இடத்துல வேறொரு ராஜாவை ஏற்படுத்தணும்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்போ சவுல் இடத்துல ஈசாய் வீட்டில் இருக்கிற ஒருத்தவனை தான் என்ன பண்ண போகிறேன், ராஜாவாய் அபிஷேகம் பண்ண போகிறேன். அப்போ கிளம்புப்பா அபிஷேகம் பண்ணுறதுக்குன்னாச்சு, வந்தாச்சு. ஆமென், அல்லேலூயா. ஆமென். தகுதியாய் தகப்பன் ஈசாய் யாரெல்லாம் நினச்சானோ அவங்களெல்லாம் முன்னாடி நடக்க விட்டான். கேட்வாக் மாதிரி என்னமுன்னு சொல்லுவாங்க இல்லையா, என்ன சௌந்தரியவான், யுத்த வீரன், அழகானவன், பலசாலி, எல்லாத்தையும் அமுச்சு விட்டான். ஆமென். பெஸ்ட்டு யார்? இவர் இல்லை, இவர் இல்லை, இவர் இல்லை, இவர் இல்லை. எப்பா இவ்வளோதானா, இதுக்கு வேறு யாராவது இருக்காங்களா? ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான், வர சொல்லியா? ரைட், வந்தாச்சு. ஆண்டவர் சொல்கிறார், இவனை அபிஷேகம் பண்ணுன்னு. ஏன்னா ஆண்டவரே இந்த சிறுவனா ஒன்றும் இல்லை. ஒரு மேட்ரு என்ன தெரியுமா, நான் முகத்தை பார்க்குறவர் அல்ல. அப்போ தேவனுக்கென்று எழும்பணும், கர்த்தருக்கென்று ஊழியம் பண்ணணும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும், இயேசுவை நேசிக்க ஆரம்பித்து அவரோடு நெருங்க ஆரம்பிச்சிட்டா போதும். கர்த்தர் எந்த வயதிலிருந்தும் ஆண்டவர் நம்மளை எடுத்து பயன்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதுக்கு 70 வயசு ஆனால் தான் முடியும் அப்படின்னா இல்லை, அதல்ல. ஆவிக்குரிய நிலையில் வயது முதிர்வு அல்ல, ஆவிக்குரிய நிலையின் வளர்ச்சி, ஆவியின் முதிர்ச்சி முக்கியம். ஆமென், அல்லேலூயா. ஆவியில் வளரணும். ஆமென், அல்லேலூயா. அது கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.